பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. உடைய மத்தியில் நிற்க தேவன் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் வந்தாலே ஒரு மாற்றம் நிச்சயம் உண்டு. ஆமென். வசனம் சொல்வது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென். இது விடுதலை பெருவிழா. ஆமென். கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கட்டளையிட ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்கிறது, நாம் எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறோமா? குயவன் கையில எப்படி களிமண் இருக்கிறதோ அதே போல நாம் எல்லாரும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் விரும்புகிறபடி அவர் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் நம்முடைய மத்தியில பலத்த காரியங்களை செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதோடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதோடைய 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது வசனத்தை நீங்க அப்படியே ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கள். அந்த வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆராதிக்கும் பொழுது ஒரு சில விடுதலை உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் பொழுது ஒரு சில விடுதலை உண்டு. ஆனால் விடுதலை நிரந்தரமா எப்பொழுது இருக்கும் அப்படின்னா, வசனம் எப்பொழுது நமக்குள்ள இருக்கிறதோ அப்பொழுதுதான் விடுதலை நிரந்தரமா இருக்கும். அல்லேலூயா. அதனால வசனம் நமக்குள்ள வரும் பொழுது, அந்த வெளிப்பாடுகள் நமக்குள்ள வரும் பொழுது நீங்கள் அதை ரிசீவ் பண்ணி கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆதலால் அமேஸ்டோர், நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், நீங்க அதை தொடர்ந்து அமீன் கவனித்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் அமேஸ்தோத்திரம் யோசுவா கிட்ட சொன்னாரு, அமீன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லிவிட்டார். அமீன் எந்த காரியத்துல மேன்மைப்படுத்த போகிறார், என்ன சூழ்நிலையில மேன்மைப்படுத்த போகிறார் என்பதை நாம் அதற்கு கீழாக பார்க்க முடியும். ஆண்டவர் சொன்னார், அமேஸ்தோத்திரம் யோசுவாவை பார்த்து சொன்னார், ஆமென் அங்க அவர்களுக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டி ஆமென் கொண்டு போகும்படி ஆசாரிகளை நியமித்து அங்க இருக்கிற யோர்தானை கடந்து போகும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் அப்படி சொல்லும் பொழுது ஆமென் ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் யோர்தான்ல பட்ட மாத்திரத்துல யோர்தான் 2ஆய் பிளந்து வழிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவா கிட்ட ஒரு பிளானை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற ஒரு பெரிய நதி. ஆமென், ஸ்தோத்திரம். அதுல யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல கிராஸ் பண்ண முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு நதி. அது எப்பொழுதும் தண்ணி ஆமென், கரை புரண்டு ஓடுகிற ஒரு பெரிய நதி. அது வற்றாத ஜீவன் நதி. அல்லேலூயா. அது வற்றாத ஜீவன் நதி. அவ்வளவு பயங்கரமான ஒரு யோர்தான் நதி இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நதியை நீங்கள் கடந்து போக போகிறீங்க. எப்படி கடந்து போக போறீங்க அப்படின்னா, ஆமென் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் யோர்தான்ல போய் உள்ளங்காலை வைக்கும் பொழுது யோர்தான் 2ஆய் பிளக்கும். அப்பொழுது நீங்கள் எளிதாக கடந்து போவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல யோசுவாவும் ஆசாரியர்கள் எல்லாரையும் ஆமென் அழைத்து அவங்ககிட்ட இந்த தேவன் பேசின வார்த்தைகளை சொல்லுகிறான். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் யோர்தான்ல கால் வைத்த மாத்திரத்துல வசனம் சொல்லுகிறது, உள்ளங்கால் யோர்தானில் பட்ட மாத்திரத்துல யோர்தான் 2ஆய் பிளந்து வழிவிட்டது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமென். உடன்படிக்கை பெட்டி அது தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அது தேவனுடைய மகிமைக்கு அடையாளமா இருக்கிறது. ஆசாரியர்கள் ஆமென் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். ஆனால் எப்போது உடன்படிக்கை பெட்டியை சுமக்க ஆரம்பித்தார்களோ, எப்போது அந்த தேவ மகிமை சுமக்க ஆரம்பித்தார்களோ, அந்த தேவ மகிமை அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த மகிமையோடு போய் அவர்களுக்கு முன்பாக தடையாய் நிற்கிற யோர்தான் அவர்கள் உள்ளங்கால வைத்த உடனே அந்த தேவ மகிமை முன்பதாக இருக்கிற யோர்தானை இரண்டாக பிளந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை அது அதிகரிக்கும் பொழுது, அது பெருக தொடங்கும் பொழுது, அந்த மகிமை நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் அது உடைக்கும். அல்லேலூயா. ஆமென். சாதாரண மனுஷங்க தான் ஆசாரியர்கள். ஆமென். தேவன் தனக்காக வேறு பிரித்தவர் தான். ஆனாலும் ஆமென் எப்பொழுது அந்த மகிமையை சுமக்க ஆரம்பித்தார்களோ, எப்பொழுது உடன்படிக்கை சுமக்க ஆரம்பித்தார்களோ, அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மகிமை அவருடைய சரீரம் முழுவதும் வெளிப்பட ஆரம்பித்தது. ஆமென். தோல்ல தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆமென். சோதரா, அந்த பெட்டியை இவர்கள் தொடும் பொழுது, அந்த பெட்டியை இவர்கள் சுமக்கும் பொழுது, அந்த பெட்டியில் இருக்கிற மகிமை இவருடைய வாழ்க்கை முழுவதும், இவருடைய சரீரம் முழுவதும் வெளிப்பட்டது போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவருடைய மகிமை நம்முடைய சரீரம் முழுவதையும் ஆமென் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அது பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல உடன்படிக்கை பெட்டி எங்க போகிறதோ அங்கே ஒரு பெரிய வெற்றியை பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல உடன்படிக்கை பெட்டி போகிற இடங்கள் எல்லாம் தேவ மகிமை வெளிப்படும். பழைய ஏற்பாட்டு காலத்துல உடன்படிக்கை பெட்டியில தான் தேவ மகிமை வெளிப்படும். தேவன் பேசுவார். ஆமென். புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தான் புதிய உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறீர்கள். நீங்கள் தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென். எப்படி ஆமென் ஸ்தோத்திரம் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய கால் பட்ட மாத்திரத்துல ஒரு வழி திறந்ததோ, அதே போல ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் கரை புரண்டு ஓடி இருக்கலாம். ஆமென். இதுவரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில தடைகளாய் நின்றிருக்கலாம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு முன்பதாக 40 நாளுக்கு மேலாக நின்று இந்த யோர்தானை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மோசே மரித்து போனான். ஆனாலும் எப்படி இந்த யோர்தானை கடந்து போகிறோம் என்று சொல்லி இந்த யோர்தானை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எப்படி கடந்து போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். செங்கடலை பிரித்த ஆமென் ஸ்தோத்திரம் மோசே மரித்து போய்விட்டா. இங்க இந்த யோர்தானை நாம் எப்படி கடந்து போகிறோம். இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த யோர்தான் நம்ம கடந்து போவதற்கு ஒரு வழி இருக்குதா இல்லையா என்று சொல்லி நிறைய கவலைகள், நிறைய யோசனைகள். ஆனாலும் தேவன் ஒரு வழியை நியமித்தது போல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு வழியை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், இந்த யோர்தானை எப்படி கடக்க போகிற, இந்த பிரச்சனையை எப்படி கடக்க போகிற, இந்த சூழ்நிலையை எப்படி கடக்க போகிற, இது எனக்கு பெரிய சவாலா இருக்கிறது, பல நாட்கள சவாலா இருக்கிறது, மாதங்கள சவாலா இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி நமக்கான ஒரு வழியை அவர் திறக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி ஆமென் உடன்படிக்கை பெற்றிருக்கிற மகிமையை வெளிப்படுத்தி யோர்தானை ரெண்டாய் பிளந்தாரோ, அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி நமக்கு முன்பாக சவாலாய் நின்று கொண்டிருக்கிற காரியங்கள்ல தேவன் இன்னைக்கு ஒரு வழியை திறக்க போகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த ஜனங்களுக்கு முன்பாக இன்று ஒன்னை மேன்மைப்படுத்துவே. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு இல்லப்பா, இன்று
இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய ஜனங்கள் இருக்கலாம், நிறைய குடும்பங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், சொந்த பந்தங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இவ எப்படி இந்த சூழ்நிலையை கடந்து வரப்போகிறா, இவ எப்படி இந்த பிரச்சனையை கடந்து வர போகிறா, இவ எப்படி இந்த வியாதியை கடந்து வர போகிறா. ஆமென். ஆண்டவரை நம்பி போனானே, ஆலயம் என்று போனானே, இயேசு என்று போனானே, இவன் எப்படி ஜெயிக்க போகிறான் என்று இன்னைக்கு நிறைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை பார்த்து எல்லா ஜனங்களும் யோசித்திருக்கலாம். ஆமென். ஆமென். யோசுவா பார்த்து சொல்லியிருக்கலாம், யோசுவாவே இந்த யோர்தானை நம்ம எப்படி கடக்க போகிறோம், இந்த பிரச்சனை நம்ம எப்படி கடக்க போகிறோம் கேள்வி கேட்டிருக்கலாம். இன்னைக்கு அதே போலதான் நம்மளுடைய குடும்பத்தில் சிலர் கேள்வி கேட்கலாம், நம்முடைய பிள்ளைகள் கேள்வி கேட்கலாம், பெற்றோர்கள் கேள்வி கேட்கலாம், சொந்த பந்தங்கள் கேள்வி கேட்கலாம். நீ எப்படி இதை கடந்து போக போகிற, எப்படி இதை நீ ஜெயிச்சு போக போகிற. ஆமென். 2024 போல 2025 ஒரு பாடுகளின் ஆண்டா இருக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். எந்த ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தார்களோ, எந்த ஜனங்கள் கேள்வி கேட்டார்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே ஜனங்கள் பார்க்கும் பொழுது, அதே ஜனங்களுக்கு முன்பதாகவே எந்த ஜனங்கள் இந்த யோர்தானை எப்படி கடக்க போகிற நினைத்தார்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக இந்த பிரச்சனை எப்படி கடக்க போகிறேன்னு சொல்லி யோசித்தார்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி மேன்மைப்படுத்துவார்னா, அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி, அவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி அவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று என்று சொல்லி, அந்த மகிமை நம்ம மேல வெளிப்படும் பொழுது, அந்த பிரசன்னம் நம்ம மேல வெளிப்படும் பொழுது, நமக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள், நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் அது ஒன்றும் இல்லாமல் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒன்றும் இல்லாமல் மாறும். ஆண்டவர் சொன்னார், செருபாபேலே இந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக சமபூமியாய் மாறும். அல்லேலூயா. இந்த 2024 நிறைய சவால்கள், ஆமென், நிறைய பிரச்சனைகள், ஆமென், நிறைய காரியங்களை கடந்து வர முடியாம இன்னும் யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நிறைய சூழ்நிலை கடக்க முடியல. நாட்கள் போய்விட்டது, மாதங்கள் போய்விட்டது, வருடமும் முடிய போகுது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமை உனக்காக எல்லாவற்றையும் அது செய்து முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மகிமை ஆமென் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் அளவில்லாமல் கொடுக்க போகிறார். எப்படி ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த பொழுது அந்த மகிமை அவர்கள் மேல் வெளிப்பட்டு, ஆமென், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேவ மகிமை வெளிப்பட்டு அவர்களுடைய உள்ளங்கால் யோர்தான்ல படும் பொழுது அந்த மகிமை எப்படி யோர்தானை 2ஆய் பிளந்ததோ, அதே போலதான் இன்னைக்கு தேவன் தன்னுடைய மகிமைனா இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்ப போகிறார். அந்த மகிமையோடு நீங்கள் போகும் பொழுது, நீங்க உங்களுடைய வீடுகளில் கால் வைக்கும் பொழுது, உடைய தெருக்கல்ல கால் வைக்கும் பொழுது, உடைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கும் பொழுது, அந்த மகிமை அவைகள்ல புதிய வழிகளை திறக்கும், அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கும். இந்த முதல் நாள் தேவன் சொல்லுகிற வார்த்தை, என் மகிமை நான் உன்னை நிரப்பி அனுப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் எல்லாருடைய கேள்வி என்ன தெரியுமா? இந்த யோர்தானை எப்படி கடக்க போகிறோம், இந்த யோர்தானை கடந்து எப்படி கானானுக்குள்ள போகிறோம் கேள்வி. ஆனால் தேவன் தன்னுடைய மகிமையினால் நிரப்பி ஒரு பாதையை உருவாக்குவேன் சொல்லுகிறார். இன்னைக்கு அதே தேவன் தான் தன்னுடைய மகிமையை உங்கள் மேல் ஊற்றி அந்த மகிமையினால் உங்களை நிரப்பி, ஆமென், உங்களுக்காக புதிய பாதைகளை அவர் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து கொண்டிருக்கிற காரியங்கள், ஒருவேளை நீங்க சில தீர்மானங்களை வச்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். 2025 போவதற்கு முன்பதாக சில பிரச்சனைகளை நான் கடந்து போகணும், அல்லது இந்த பிரச்சனையை நான் ஜெயித்து போகணும், இந்த சூழலை ஜெயித்து போக நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 2025 போகும்போது ஒரு பெரிய சமாதானத்தோட, ஒரு பெரிய நிம்மதியோட, ஒரு சந்தோஷத்தோட நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். இனி நீங்கள் துக்க முகமா இருப்பது இல்லை. என் ஜனத்துக்கும் அந்நிய ஜனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். எகிப்தியர்களுக்கும் எபிரேயருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திய ஜனங்களும் ஒரே தேசத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தேவன் காட்டினது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற மற்றவர்களுக்கோ உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசத்தை காட்டுவேன். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், அவர்கள் இதுவரைக்கும் உங்களை கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம், உங்களை ஒரு அடிமையை போல நடத்தி இருக்கலாம், அவர்கள் சொல்லுகிறபடிதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று யோசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கும் உனக்கு நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். இந்த முதல் நாள் என்னுடைய மகிமை நாள், நான் உன்னை நிரப்பி உன்னை கொண்டு போவேன். ஒரு நாவும் உனக்கு விரோதமாய் எழும்புவது இல்லை, ஒரு நாவும் உன்னை குற்றப்படுத்துவது இல்லை, ஒரு நாவும் உனக்கு தீங்கு நினைப்பது இல்லை. ஸ்தோத்திரம். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஷட ரகபல ஷட ரகந்தரபா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், யோசுவாவை பார்த்து ஸ்தோத்திரம், யோர்தான்ல கால் வைத்த மாத்திரத்துல அந்த யோர்தான் உனக்காக வழிவிடும். அது மாத்திரமல்ல, கானான் தேசத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் பலத்த ஜாதிகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் தேசம். ஆனால் கானான் தேசத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற புற ஜாதிகள், மத்த ஜாதிகளை நான் துரத்தி விட்டு, உங்களுக்கு முன்பாக துரத்தி விட்டு, உங்களுக்கு வாக்கு கொடுத்த, உங்களுக்கு நான் பிராமிஸ் செய்த, வாக்குத்தத்தம் செய்த, உடன்படிக்கை செய்த கானான் தேசத்தை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக நியமித்த, தன்னுடைய ஜனங்களுக்காக வாக்கு பண்ணின கானான் தேசத்தை பலத்த 7 ஜாதிகள் ஆக்கிரமிப்பு பண்ணி வைத்திருக்கிறது. அவர்கள் சுகபோகமாய் வாழுகிறார்கள். ஆனா தேவ ஜனா அது வனாந்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாட தேவை சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த வீடு இல்ல, நிரந்தரமான இடம் இல்ல, ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்ல, அலைந்து திரிகிற வாழ்க்கை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல மற்ற ஜாதிகள், புற ஜாதிகள், சத்துருக்கள் சுகபோகமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் 10வது வசனத்துல, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை பலத்த ஜாதிகள் வந்தாலும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது உங்க நன்மையை இனி தொட முடியாது, இனி தொட முடியாது, இனி தொட முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை, உங்க நன்மையை, உங்க விடுதலையை, உங்க சுகத்தை, உங்க ஆரோக்கியத்தை, உங்க மேன்மையை, உங்க வளர்ச்சியை இனி எந்த பலத்த ஜாதியோ அது தொட முடியாது. ஷாலகா ரபானபா ரிகமா நஷகரபு
ஆமே ஸ்தோத்திரம். ஆமே 2025 ஆண்டவர் சொல்லுகிறார், என் சபையை ஆமே ஸ்தோத்திரம் நான் முன்னோக்கி கொண்டு போவேன். இனி இது கட்டப்பட்டு இருப்பது இல்லை. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், சபை முன்னோக்கி போக விடாதபடிக்கு, ஊழியம் முன்னோக்கி போக விடாதபடிக்கு, ஆமென், ஊழிய அடுத்த வளர்ச்சிக்குள்ள போக விடாதபடிக்கு ஒரு சங்கிலியை போட்டு பின்னாடி நின்று இழுப்பது போல இருக்கிற சில சங்கிலிகளை அறுத்து, ஆமே ஸ்தோத்திரம், நான் விடுதலையோட ஆமே சுதந்திரமா நான் முன்னோக்கி கொண்டு போவேன். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி யோர்தாமே செங்கடலை கடந்த பொழுது ஆமே சந்தோஷத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரவாரத்தோட புறப்பட்டு போனார்களோ, அதே போல 2025 ஸ்டார்டிங் ஆமே ஜனவரி முதல் ஆமே சபை ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்கும், ஊழியம் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்கும். இதுவரைக்கும் இருந்த தடை, இதுவரைக்கும் இருந்த போராட்டங்க, இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஆமென் ஊழியம் நடக்கிறது. இதுவரைக்கும் ரொம்ப பிரயாசப்பட்டுதான் ஊழியம் நடக்குது. இதுவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ஆமென் தடுமாறி தான் ஊழியம் போகுது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், 2025 ஆமென் ஜனவரி முதல் ஆமென் இந்த ஊழியம் ஆமென் அது எளிதாக நடக்கும். ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம, ஒரு தடுமாற்றமும் இல்லாம, ஆமென் ஒரு பிரயாசமும் இல்லாம, ஆமே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே. இனி ஒரு சங்கிலியோ ஒரு கட்டுகளோ இனி இருக்க முடியாது. எந்த பாதாளத்தின் வாசல்களோ என் சபையை தொட முடியாது. ஆமென் ஆமென் ஆமென். எஸ்லா ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் யோர்தானை எப்படி கடப்பது, ஆமென் ஸ்தோத்திரம், எப்படி ஆமென் கானானுக்குள்ள போவது, எப்படி ஒரு வளர்ச்சியை பார்ப்பது, எப்படி ஒரு மேன்மையை பார்ப்பது, ஒண்ணுமே தெரியலையே. யோசுவா போய் ஆண்டவர்ட்ட நிக்கிறா, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய, ஆமென் மோசே இல்லையே, நாங்கள் என்ன செய்ய என்று யோசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் யோசுவா 1:5 சொல்லும்போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் சொன்னது போல 2025 இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். இனி ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை, இனி ஒருவனும் தடையா நிற்பது இல்லை. இனி எந்த யோர்தானோ இந்த ஊழியத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, சபையோட குடும்பங்களுக்கு விரோதமா தடையாய் நிற்பது இல்லை. இனி ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. வழிகள் திறக்கப்படுகிறது, வழிகள் திறக்கப்படுகிறது. அடுத்த லெவலுக்கு, அடுத்த முன்னேற்றத்துக்கு, அடுத்த வளர்ச்சிக்கு நான் என் சபையை கொண்டு போவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போக முடியாதபடிக்கு கானானை 7 பலத்த ஜாதிகள், ராட்சச புத்திரர்கள், ஆமீன், அத போய் வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க, ஆமீன் ஸ்தோத்திரம், மோசே கிட்ட வந்து சொன்னாங்க, அவருடைய பார்வையில நம்மெல்லாம் வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அவங்க அவ்வளவு உயரமா இருக்கிறாங்க, அவ்வளவு தடிமனா இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பயம், நம்ம இப்படி இந்த கானான நம்ம சுதந்திரிக்க போகிறோம், எப்படி இந்த கானானுக்குள்ள நம்ம போக போகிறோம். ஆனா யோசுவா சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், நாம் அந்த தேசத்தை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னாகமம் 14:9 சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஆமென், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆமென், வேவு பார்க்க போனார்கள், ஆமென், 10 பேருக்கு பயம். ஆனால் காலேப்பு யோசுவாக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த தேசம் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த தேசம், இந்த தேசம் எங்களுக்கு ஆண்டவர் தருவார் என்கிற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம்.
நான் நம்புறேன். ஆமே ஸ்தோத்திரம். ஆமே காலேபும் யோசுவாவும் வேறே ஆவியை உடையவர்கள். ஆமே ஸ்தோத்திரம். அவர்கள் தன்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கால் வைத்த பொழுது ஆமே ஸ்தோத்திரம் அவர்கள் மேல் இருந்த தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஆமே அந்த பட்டணத்துக்குள்ள வெளிப்பட்டு இருக்கும். அந்த பட்டணத்துக்குள்ள தேவ மகிமை வெளிப்பட்ட பொழுது அந்த பட்டணத்துல அங்க இருந்த இந்த ராட்சச புத்திரர்களுக்கு ஆமேஸ்வர பின்னால் இருந்து கிரியை செய்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை காத்த நிழல். அப்படின்னா அவர்களுக்கு பின்னாடி இருந்து மறைமுகமா இருந்து செயல்பட்ட சக்திகள், மறைமுகமா இருந்து செயல்பட்ட ஆவிகள். ஆமென். யோசுவாவோ காலேபோ ஆமென் கானான் தேசத்துல கால் வைத்த மாத்திரத்துல அந்த தேசத்தை விட்டு வெளியே போனது. இன்னைக்கும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு மறைவா இருந்து உங்களுக்கு விரோதமா கிரியை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கலாம். ஆனா தேவ மகிமையோடு நீங்கள் போகும் பொழுது அந்த மகிமையானது ஆமென் ஸ்தோத்திரம் அந்த மறைவா இருந்து செயல்படுகிற சக்திகளை அது அழித்து போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய மகிமையோடு நம்ம போய் கால் வைக்கும் பொழுது, தேவனுடைய மகிமையோடு போய் நாம் நிற்கும் பொழுது, இதுவரைக்கும் அங்க அந்த பட்டணத்தை ஆட்கொண்டிருந்த சக்திகள், ஆமென், பட்டணத்தில் கிரியை செய்து கொண்டிருந்த சக்திகள் அந்த பட்டணத்தை விட்டு விலகி போனது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அதே மகிமையோடு நீங்கள் போகும் பொழுது, அந்த மகிமை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்க பிரச்சனையில நீங்கள் கால் வைக்கும் பொழுது, உங்க பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது, உங்க சூழலை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது, அங்கே இருக்கிற மறைவா இருந்து செயல்படுகிற சக்திகள் ஆமென் அவைகள் விலகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து 30வது வயது வரைக்கும் அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளல. 30வது வயதுல தான் அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தா. இப்ப ஆவியானவர் வழிநடத்த ஆரம்பிக்கிறார். இயேசு சொல்ல, வனாந்தரத்துல போய் 40 நாள் ஜெபம் பண்ணு. இப்போ இயேசுவும் வனாந்தரத்துல போய் ஜெபிக்கிறார். ஆமென். அவர் ஜெபிக்கும் பொழுது சோதனைக்காரன் வருகிறான். வசனத்தை வச்சு இயேசு கிட்ட சோதிக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனாலும் இயேசு அந்த இடத்துல அந்த சோதனைக்காரனை ஜெயிக்கிறார். ஆமென். ஜெயித்தது மாத்திரம் அல்ல, ஆமென், வசனம் சொல்லுகிறது, இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்கிறது, பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அப்படிங்கிறத விட அவர் அங்கே திரும்பி போய் முதல் ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம் செய்தார்? சத்தமா சொல்லுங்க. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அல்லேலூயா, ஆமென். அவர் அந்த தண்ணீரை பார்த்து என்ன சொன்னாரு? அங்க இருக்கிற வேலைக்காரங்கிட்ட, இந்த கற்சாடியில தண்ணியை நிரப்புங்க, தண்ணியை கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்க. இந்த வார்த்தை தான் சொன்னாரு. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? யோவான் 2வது அதிகாரத்துல அந்த சம்பவம் இருக்கிறது. 7வது வசனத்துல ஆண்டு சொல்ல, வேலைக்காரன் நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8வது வசனத்துல, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்குள்ள வந்தாரோ அப்பொழுது இயேசு ஒரே வார்த்தை தான், நிரப்புங்கள், கொண்டு போய் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் ஆமென் ஸ்தோத்திரம் என்னாகமத்துல வாசிச்சோம். ஆமென் ஸ்தோத்திரம். யோசுவாவும் காலேபு சொல்றாங்க, ஆமென், ஆமென், அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. இதுவரைக்கும் அந்த பலத்த ஜாதிகள், ஆமென், அந்த பலத்த 7 ஜாதிகளை, ஆமென், பின்னால் இருந்து ஒரு சக்தி அவர்களை
சோதரம் பலப்படுத்தி வைத்திருந்தது. நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த சக்தி தான் கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது நம்ம போய் கால் வைத்த மாத்திரத்துல நம்ம மேல இருந்த அந்த மகிமை, அந்த தேவ ஆவியானுடைய பிரசன்னம் அந்த தேசத்துல நம்ம கால் வைக்கும் பொழுது அதுவும் வெளிப்பட ஆரம்பித்தது. அது வெளிப்பட ஆரம்பித்ததுனால அங்க இருந்து மறைவாய் இருந்து கிரியை செய்த ஆவிகள், மறைவாய் இருந்து கிரியை செய்த சக்திகள் எல்லாம் அப்படியே விலகி போயிட்டு இப்போ நம்ம அதை எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமெஸ்வரா, இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஆமெஸ்வரா, அங்க இருக்கிறவங்கள பார்த்து பயம், எல்லாம் பார்த்து பயம். ஆனா பிரசன்னத்தோட போய் நிற்கும் பொழுது, அபிஷேகத்தோட போய் நிற்கும் பொழுது, ஆமென், இப்போ ஒரு தைரியம். என்ன தைரியம் தெரியுமா? நான் எனக்குள்ள இருக்கிற அந்த பிரசன்னம் அது எனக்காக வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற மகிமை அது எனக்காக வேலை செய்கிறது. ஹல்லேலூயா. வேதத்துல இன்னும் நிறைய நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்விரோட வீட்டுக்கு போகும் பொழுது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு வைத்தியர்களாலையும் அவளை சுகமாக்க முடியல. சொத்தை எல்லாம் இழந்து போயிட்டா. 12 வருட வேதனை சரீரத்துல பலகினா. அவள் போய் இயேசுவோட வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. இயேசு ஜெபிக்கல, ஆனா இவள் போய் தொட்ட மாத்திரத்துல. காரணம் என்ன தெரியுமா? இயேசுக்கு மேல இருந்த அந்த மகிமை, அந்த பிரசன்னம் இவள் தொட்ட பொழுது அவருக்குள்ள இருந்த மல்லமை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ள வெளிப்பட்ட பொழுது இவளுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கை விட்டு வெளியே போனது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமை நான் நிரப்பி அனுப்ப போகிறேன். மகிமைப்படுத்தினே, இன்னமும் நான் மகிமைப்படுத்துவேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை நான் ஊற்ற போகிறேன். 2025 என் சபை, என் ஜனங்க ஒரு பெரிய மகிமையை பார்க்க போகிறார்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருந்தது போல இதுவரைக்கும் 2024 வரைக்கும் நீங்கள் சந்தித்த அந்த பிரசனத்தை காட்டிலும், தேவ மகிமையை காட்டிலும் 2025 நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம், ஒரு தேவ மகிமை இந்த ஆலயத்தை மூடி இந்த ஆலயத்தை அது மகிமைப்படுத்த போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினா ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். 2025 ஒரு திறந்த வாசலோட நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். 2024 வரைக்கும் இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவப்பெயர்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அது எல்லாவற்றையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் அவைகளை நீ கடந்து வந்து விட்டா. நீ சோர்ந்து போய் இருக்கவில்லை, உடைந்து போய் இருக்கவில்லை, மனம் தளறி போய் இருக்கவில்லை, பலன் இல்ல. ஆனாலும் முன்ன நீ பலப்படுத்தினதுனால எப்படி தாவீது தன்னுடைய ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறா, ஏன் தியங்குகிறா, கர்த்தர் நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி அவன் தன்னை திடப்படுத்தினது போல, தன்னுடைய ஆத்மாவை திடப்படுத்தினது போல இதுவரைக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள்ல நீங்கள் உங்களை நீங்கள் திடப்படுத்தி வந்திருக்கிறத என் தேவன் பார்த்திருக்கிறார். அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் அதை அடைக்க முடியாது. நான் உனக்காக திறந்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகளை நீ கடந்து வந்திருக்கிறார். எத்தனையோ வேதனைகளை கடந்து வந்திருக்கிறார். எத்தனையோ உபத்திரவத்தின் குகைகளை நீ கடந்து வந்திருக்கிறார். எத்தனையோ மரண இருளின் பள்ளத்தாக்குகளை நீ கடந்து வந்திருக்கிறார். நான் உனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். 2025 நீ நுழையும் பொழுது ஒரு மகிமையின் ஆண்டாக அது உனக்கு இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோதரா, இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு தேவ மகிமைய ஆமே சோதர சபை அனுபவிக்க போகிறது. சபையில் இருக்கிற ஜனங்கள் அனுபவிக்க போகிறார்கள். ஆமே சோதரா, ஆண்டவர் சொல்லுகிறா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ மகிமை. எஸ்லா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ மகிமை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவனுடைய மகிமை. ஆமே சோதரம், ஆமே சோதர, ஆமே சபை அனுபவிக்க போகிறது. ஆமீன். வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆமே சோதரம், ஆமீன், ஆலயம் கட்டி முடிக்கும் பொழுது, ஆமேஸ்வர் இரண்டாவது ஆலயம் கட்டி முடிக்கும் பொழுது எல்லாரும் அங்க வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பழைய ஆலயத்தை குறித்து ஆமீன் சோதரா, ஆமீன், வேதனைப்படுறாங்க. பழைய ஆலயம் எப்படி இருந்தது, ஆமேஸ்வரா, இந்த புதிய ஆலயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த மகிமையை விட, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த விடுதலை விட, இதுவரைக்கும் நீங்கள் தேவனை பார்த்த விதத்தை விட, இதுவரைக்கும் தேவனை நீங்கள் அனுபவிச்ச விதத்தை காட்டிலோ வருகிற நாட்கள்ல அவரை வேறு விதத்தில், அவரை அப்பாவாக, ராஜாதி ராஜாவாக அவருடைய மகிமை அனுபவிக்க போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் அனுபவித்திராத விதத்துல, ஆமே ஸ்தோத்திரம். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் இதுவரைக்கும் தேவனை பார்த்திராத விதத்துல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஆமே ஸ்தோத்திரம். பேதுரு, ஆமே சீசர் எல்லாரும் ஆண்டவர் சொன்னா நீங்கள் அக்கறைக்கு போங்க என்று சொல்லி துரிதப்படுத்தி விட்டு இவர் போய் மலையில உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். இவர்கள் பிரயாணப்பட்டு ஆமீன் கடலில் பாதி அளவுக்கு போயிருக்கும் பொழுது காற்றும் கடலும் தடையாய் நிற்கிறது. இவர்களால முன்னோக்கி போக முடியல. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில சோர்ந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. அவங்களால முன்னோக்கியும் போக முடியல, பின்னோக்கியும் போக முடியல. இப்போ இயேசு கடல் மேல நடந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரைக்கும் இயேசுவை வைத்து சீசர்கள் மரித்தவர்களை உயிரோட எழுப்புறவர்களாய் பார்த்திருக்கிறாங்க, வியாதிகளை சுகமாக்குகிறவராய் பார்த்திருக்கிறாங்க, ஆமே சோதர குஷ்டரோகியை சுகமாக்குறவராய் பார்த்திருக்கிறாங்க, குருடனை பார்வையடைய வைக்கிறவராய் பார்த்திருக்கிறாங்க, 5 அப்பம் 2 மீன் பெருக வைக்கிறதா பார்த்திருக்கிறாங்க. ஆனால் முதல் முதலாக கடல் மேல் நடந்து வருகிற இயேசுவை அன்னைக்கு பார்த்தது போல இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத விதத்துல இயேசு உங்களுக்கு வெளிப்பட போகிறார். உடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். நீங்கள் நினைத்திராத விதங்கள்ல, ஆமே, நீங்கள் நினைத்திராத காரியங்கள்ல, ஆமே சொல்லி இந்த காரியம் எப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, இதுல ஒரு அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை நீங்க நினைக்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். ஆமே சீசர்கள் யோசித்திருக்கலாம், இயேசு கடலுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, அவர் வரணும்னா பல மணி நேரம் ஆகும், அதற்குள்ள இந்த காற்றும் கடலும் நம்மளை மூழ்கடித்து விடும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இயேசு கடல் மேல் நடந்து வருகிறது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்தது மாத்திரமல்ல, பேதுருவையும் கடல் மேல் நடக்க வைத்தது போ அவர் உங்களையும் சில பிரச்சனைகளின் மேல், சில பாடுகளின் மேல், சில உபத்திரவத்தின் மேல், சில போராட்டங்களின் மேல், சில மாந்திரிக வல்லமையின் மேல் அவர் உங்களை இறந்து நடக்க வைக்க போகிறார். ரிபாலா ஷட்டரகதரபா லியம் தரபலபு ரிகரல ஷபலபா. எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆமே சொல்லுகிறார், எப்படி அந்த படகை ஆமென் முன்னோக்கி போக விடாதபடிக்கு காற்றும் கடலும் தடை பண்ணி வைத்ததோ அதே போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், ஆமே சொல்றார், இனி நான் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருந்து எந்த காற்றும் கடலும் உன்னை முன்னோக்கி போக விடாமல் அதை தடை பண்ணினதோ, எந்த பிரச்சனைகள் தடை பண்ணினதோ, எந்த வியாதி தடை பண்ணினதோ, எந்த மாந்திரிகங்கள் தடை பண்ணினதோ, எந்த பிரச்சனைகள் தடை பண்ணினதோ, அந்த பிரச்சனைக்கு முன்பதாக நான் உன்னை நடக்க வைப்பேன். அந்த பிரச்சனைக்கு மேலாக, அந்த பாடுகளுக்கு மேலாக, அந்த உபத்திரவங்களுக்கு மேலாக, அந்த வேதனைகளுக்கு மேலாக, அந்த கண்ணீருக்கு மேலாக, அந்த கடனுக்கு மேலாக நான் உன்னை நடக்க வைப்பேன். ரிஷாலகந்தனடபா ரிபியம் தரபல ஷகதரபா
இஷாகாலாபா. இனி நீங்கள் தேங்கி நிற்பது இல்லை. ஆமென். சீசர்கள் நினைச்சாங்க, ஆமென், நம்ம பிரயாசப்பட்டோம், ஆமென், முயற்சி பண்ணி ஆமென், இப்ப சோர்ந்து போய்விட்டாங்க. இனி முயற்சி பண்ண முடியாது. இனி இந்த காற்றும் கடலும் ஆமென் நம்மள மூழ்கடித்து தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை நினைச்சாங்க. ஆனா இயேசு அவர்களை ஆமென் காற்றுடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுக்கல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆமென், சத்துருவின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காததினா நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள்ல நீங்கள் அந்த வார்த்தை அறிக்கை செய்வீர்கள். ஆண்டவரே, இந்த பிரச்சனையோட இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கல, இந்த பாடுகளோட இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கல, இந்த வியாதியோட இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கல, இந்த சத்துருவோட இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கல. காரணம், நீர் என்னை நேசிக்கிறீர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் சத்துருவோட இஷ்டத்துக்கு ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த கடல், ஆமென், எந்த கடல் சீசர்களை மூழ்கடிக்க நினைச்சதோ, எந்த கடல் பேதுருவை மூழ்கடிக்க நினைச்சதோ, அதே பேதுருடைய கரத்தை இப்ப யார் பிடிச்சிருக்கிறா அப்படின்னா இயேசு பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு பேதுருடைய கரத்தை பிடிச்சிட்டு அதே கடல் மேல நடந்து வருகிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் பேதுரு தனியா இருந்ததுனால தானே அவனை பயங்காட்டி ஆமென் கலங்க வச்சு அந்த கடல்ல மூழ்கடிக்க முயற்சி பண்ணது. ஆனா இப்போ அவனுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஆமென் காற்றின் மேலும் கடலின் மேலும் அதிகாரம் உடையவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவர். இப்போது பேதுருடைய கரத்தை பிடித்திருக்கிறார். இப்ப எந்த காற்றும் கடலும் ஆமென் பேதுருவை மூழ்கடிக்க முடியாது. அதே போலதான் மரணத்தை ஜெயித்தவருடைய கரத்தை பிடித்திருக்கிறார், பாதாளத்தை வென்றவருடைய கரத்தை பிடித்திருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவர் உடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னவர் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற இந்த வியாதி, இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த போராட்டம், இந்த மாந்திரிக வல்லமைகள், இந்த அசுத்த ஆவிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், சாத்தானுடைய தலையை நசுக்கினவர் அவர்தான் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மரணத்தை ஜெயித்தவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். மரணம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சாத்தானுடைய தலையை நசுக்கினவன் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். எந்த சாத்தான் மேற்கொள்ள முடியாது. வியாதிகளை சிலுவையில சுமந்தவர், ஆமென், ஸ்தோத்திரம், அவருடைய தழும்புகளினால் சுகத்தை கொடுத்தவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, ஒருவேளை விடுதலை தேவனா விடுதலை வெளிப்படும், மகிமை தேவனா மகிமை வெளிப்படும், சுகம் தேவனா சுகம் வெளிப்படும், நமக்கு என்ன தேவையோ அது வெளிப்படும். எப்படி ஆமென் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியில் மகிமை ஆசாரிகள் மேல் பட்டு அவர்களுக்கான வழிகளை திறந்ததோ, அதே போல இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவரா, அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறவரா. அவர் இந்த பகல் வேளையில வந்திருக்கிறார். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து சீசரை பார்த்து சொன்னார், சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்தேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நம்ம என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க, சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. நம்ம அறிக்கை செய்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம அறிக்கை செய்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எதை விரும்புகிறோமோ அதை தான் புசிப்போம். அல்லேலூயா. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை, உங்க வாழ்க்கையில் சவாலாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து
நீங்கள் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமா சொல்லணும், இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இந்த சூழலிலிருந்து என்னை விடுதலையாக்குகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்ய உடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அது மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை இயேசு இந்த உலகத்தை ஆண்டவர் வார்த்தையினால தான் உண்டாக்குனார். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பொழுது அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே வார்த்தையினால்தான். ஆமாவா இல்லையா? வார்த்தையினால்தான். காற்றும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலா இருந்தாரு, அமைதலா இருந்தாச்சு. சாத்தான பார்த்து சொன்னாரு, அப்பாலே போய் சாத்தானே, போச்சா இல்லையா? அப்போ வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. இப்ப நமக்குள்ளேயும் அதே ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளேயும் சத்தமா சொல்லுங்க, அதே ஆவியானவர் தான் இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதா. அல்லேலூயா. மரித்து போன இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் உயிரோட எழுப்பின ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. சோ அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் சோதரம் பிசாசுக்கு நம்மளை பார்த்து ஒரு கோபம். அல்லேலூயா. என்ன கோபம் அப்படின்னா சோதரம் அவனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற மகிமைய நாமளே இழக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அவனால நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தையோ மகிமையோ அவனால தொட முடியாது. அல்லேலூயா. தொட முடியாது. சோ ஆனா நம்மளை வச்சே நம்ம மேல இருக்கிற மகிமையை இழக்க வைக்க அவனால முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை விட்டு நீங்க வெளியில வரலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 1வது அதிகாரம் 26 இருந்து 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சகல அதிகாரத்தையும் ஆதாமுக்கு கொடுக்கிறார். அப்படித்தானே? சகல அதிகாரம், பூமியின் மேல சகல அதிகாரத்தையும் ஆதாமுக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இப்போ பூமியில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் எல்லா மேல, இயற்கை மேல கூட ஆதாமுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்ப 3வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இந்த ஆதாம் ஏவாள் மேல ஒரு மகிமை இருந்துச்சு. ஒரு தேவனுடைய பிரசன்னம், ஒரு மகிமையின் வஸ்திரம், ஒரு மகிமை இருந்துச்சு. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மகிமை அவங்க மேல இருந்ததுனால வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணியா இருந்தால் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. காரணம் அந்த மகிமை அவங்கள மூடி வைத்திருந்தது. இப்ப பிசாசுக்கு என்ன ஒண்ணு அப்படின்னா, இந்த மண்ணில இருந்து உண்டாக்குன ஆதாமுக்கு இவ்வளவு மகிமை கொடுத்துட்டார. அல்லேலூயா. இந்த பூமியின் மேல இவ்வளவு மகிமை கொடுத்துட்டார. இப்ப இந்த மகிமைய இவனால நேர போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இவனால போய் ஆதாம் மேல இருக்கிற மகிமைய சோதரம் இவன் போய் அவனை விட்டு எடுத்து போட முடியாது. காரணம் அந்த மகிமை இவனை அழித்து போட்டு விடும். ஆனால் அவன் என்ன தந்திரம் செய்தான் அப்படின்னா, ஏவாள் கிட்ட வந்து பேசுறான். ஏவாள்கிட்ட வந்து பேசி அவன் சொல்றான், பாருங்க, நீங்க தோட்டத்தில் இருக்கிற கனியை புசித்தா நீங்க தேவர்களை போல நீங்க மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அதை புசிக்கும் நாளில் உங்க கண் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு. அப்ப என்ன அப்படின்னா அவருடைய சிந்தனையில ஒரு சந்தேகத்தை, ஒரு கலைய விதைச்சிட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமென். எப்படி நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை, நம்ம மேல இருக்கிற அந்த தெய்வ பிரசன்னத்தை பிசாசு இழக்க வைக்கிறான் அப்படின்னா நம்முடைய சிந்தனையை தான் அவன் டார்கெட் பண்ணுவான். அல்லேலூயா.
இப்ப என்ன அப்படின்னா, அமேஷ் ஸ்தோத்திரம், இப்ப அவருடைய சிந்தனையில ஒரு குழப்பத்தை விட்டுட்டான். என்ன? ஒரு சந்தேகத்தை கொடுத்துட்டான். என்ன சந்தேகம் அப்படின்னா, இதை சாப்பிட்டா நம்ம தேவர்களை போல ஆகிவிடலாமோ? ஏற்கனவே எப்படிதான் இருக்கிறாங்க? தேவர்களை போலதான் இருக்கிறாங்க. சகல அதிகாரத்தையும் உடையவர்களா இருக்கிறாங்க. தேவனை பார்த்து பேசுறாங்க, வைக்கிறாங்க, எப்படிலாம் இருக்கிறாங்க, தெய்வ மகிமையில இருக்கிறாங்க. இப்போ அவளுடைய சிந்தனையில அந்த சந்தேகம் வந்த உடனே, இந்த சந்தேகம் வந்த உடனே இவ இப்ப என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, அந்த பழத்தை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் என்ன செஞ்சா? சொல்லுங்க, கொடுத்தா. இப்ப அந்த பழத்தை புசித்த உடனே 7வது வசனம் சொல்லுது, அவர்கள் இருவருடைய கண்கள் அப்பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற அந்த மகிமைய, அந்த அபிஷேகத்தை பிசாசு எப்படி இழக்க வைப்பா அப்படின்னா, நம்முடைய சிந்தனையில கொண்டு வருகிற சந்தேகம். இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு நேரா வாங்க. 16வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்களேன். அல்லேலூயா. இப்ப தெலீலாள் மூலியமாக சிம்சோனுடைய பலம் எதுல இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெலிஸ்தர்கள் ஆராயிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இத நீங்க புரிந்து கொண்டாலே ஒரு பெரிய விடுதலைக்குள்ள போயிடலாம். அல்லேலூயா. பிசாசு எப்பொழுதும் டார்கெட் பண்ற ஒரே இடம் எங்கன்னா நம்முடைய சிந்தனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு விரோதமா மாந்திரிகம் பண்றாங்க, பில்லி சுனியம் பண்றாங்க, ஏவல் பண்றாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அனுமதி இல்லாம அது நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. நம்ம சிந்தனையில இடம் கொடுத்தா மட்டும்தான் ஸ்தோத்திரம், எந்த போராட்டமோ பலகீனமோ அசுத்தாவிகளோ நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள வர முடியும். அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன். பாஸ்டர், நாங்க சபைக்குள்ளதான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அல்லேலூயா. சீசர்கள்ட்ட இயேசு கேட்டாரு, எல்லாரும் என்னை யார் என்று சொல்கிறான்னு கேட்ட போது சீசர்லாம் சொன்னாங்க, சிலர் என்ன உங்களை தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் உங்களை எலியான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு கேட்டா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொன்னா, என்ன சொன்னா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப இயேசு சொல்றாரு, இது உன் மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சோதரம். இத சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 4 வசனத்துக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதே பேதுருவை பார்த்து இயேசு சொல்வார், பின்னாலே போ சாத்தானே. அல்லேலூயா. பின்னாலே போ சாத்தானே. இப்பதான் இயேசு எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு வெளிப்பாட பரலோகத்திலிருந்து பெற்றவன். ஆனா இப்போ இயேசு சொல்றாரு, பின்னாலே போ சாத்தானே. இயேசு கூடவே தான் இருந்தான். ஆமாவா இல்லையா? இயேசு போன எல்லா இடத்துக்கும் பேதுருவை கூட்டிட்டு போனாரு. சோ இயேசுவை பார்த்து எல்லா பிசாசுகளும் பயந்து ஓடுனது. ஆனா இங்க பக்கத்திலேயே ஒரு பிசாசு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, இயேசு சொல்லுகிறார், நான் மரித்து 3வது நாள் நான் உயிரோட வருவேன், நான் இந்த மாதிரி பாடுகள் அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறான், அது எதுவும் உமக்கு நடக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு எப்படி வந்து உள்ள செக் வைக்கிறான் பாருங்க. பேதுருடைய சிந்தனையில வந்து பேசுறான், அவர் வந்ததே மரிப்பதற்காக தான். அப்படித்தானே? இயேசு வந்தது, சத்தமா சொல்லுங்க, மரிப்பதற்காக தான். ஆனா இப்ப பேதுருடைய சிந்தனையில அவன் போடுறான் ஒரு சிந்தனை என்னன்னா, அவர் மரிக்க கூடாது. அல்லேலூயா. சோ இந்த மாதிரிதான் நம்முடைய சிந்தனையில சில காரியங்களை பிசாசு போடுவான். அல்லேலூயா. சோ நம்ம சிந்தனையில அவனுக்கு இடம் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அவனால நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா.
அதனால ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினம் தான் நம்மளை குறித்து என்ன செய்யணும்? கவலைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம மேல இருக்கிற அந்த தேவ மகிமையை எப்படியாவது இழக்க வைக்கணும் என்றுதான் நிறைய நேரங்கள்ல பிசாசானவன் அமேஸ்வரர் சில மனிதர்களை தூண்டி விடுவான். அல்லேலூயா. அமேஸ்வரர் என்னாகமத்துல வாசிக்கும் பொழுது 12 பேர் போயிட்டு கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க, 2 பேர் நல்ல செய்தி சொல்றாங்க. ஹல்லேலூயா. இந்த 10 பேர் சொல்றாங்க, நம்மளால அந்த தேசத்துக்குள்ள போக முடியாது, அந்த தேசத்தை ஜெயிக்க முடியாது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சசர்கள், அவர்கள் நம்மளை மேற்கொண்டு விடுவார்கள். ஆனா 2 பேர் சொல்றாங்க, நம்ம எளிதாக அந்த தேசத்தை மேற்கொண்டு விடலாம். ஹல்லேலூயா. இந்த 10 பேர் மூலியமாக பிசாசானவன் என்ன செய்யற அப்படின்னா, இவங்களுடைய மகிமையை கெடுப்பதற்காக இவருடைய சிந்தனையில சந்தேகத்தை கொடுக்கிறார். நம்மளால இந்த பெலிஸ்தியர்களை நம்மளால இந்த கானான் தேசத்தில் இருக்கிற பலத்த ஜாதிகளை மேற்கொள்ள முடியாது, நம்மளால அவர்களை ஜெயிக்க முடியாது, அவர்கள் உயரமா இருக்கிறார்கள், பலசாலியா இருக்கிறார்கள் என்று சொல்லி மற்ற ஜனங்களுடைய சிந்தனையில ஒரு சந்தேகத்தை, ஒரு கலையை விதைக்கிறார். ஆனால் காலேபு யோசுவா சொல்றாங்க, இல்ல இல்ல, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், இத்தனை வருடம் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், வனாந்தரத்தை நடத்தி வந்திருக்கிறார், செங்கடலை கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ அமலேக்கர்கள் சண்டைக்கு வந்தார்கள், அத்தனையும் கடந்து நாம் வந்திருக்கிறோம். ஆதலால் எளிதாக நம்மளால் இந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியும் சொல்றாங்க. ஆனா 10 பேர் சந்தேகத்தை விதைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என் தேசத்தை, என் பட்டணத்தை, என் நன்மையை எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எளிதாக அந்த நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிற காரியம் என்னன்னா, இது நமக்கு நடக்குமா, இது மாறுமா, இது ஜெபம் பண்ணினா சரியாகுமா, அல்லது ஆமேஸ்வரர் இப்படியே தான் நம்ம இருக்கணுமா, அல்லது இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நம்ம இருக்கணுமா என்று சொல்லி நம்ம நிறைய நேரம் சந்தேகப்படுகிறோம். ஆமென். ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சந்தேகப்படும் பொழுது நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஆமென். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த காரியம் நடக்காதோ, இந்த சூழ்நிலை மாறாதோ என்று நாம் யோசிக்கும் பொழுது நாம் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படி சந்தேகப்படும் பொழுது ஆவியானவர் நினைப்பா, என் பிள்ளை என்னை நம்ப மாட்டுக்கால. ஆமென். ஆண்டு நினைப்பாரு, நான் ஜீவனை கொடுத்த, பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த, ஆமென், மரித்து 3ஆவது நாள் உயிரோட எழும்பி வந்த, எத்தனையோ அற்புத அடையாளங்களை செஞ்சிருக்கிறேன். இவங்க வாழ்க்கையில கூட அற்புத அடையாளத்தை செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் என் பிள்ளை என்னை இன்னும் விசுவாசிக்கலையே, என்னை இன்னும் நம்பலேன்னு சொல்லி அவர் நம்மளை குறித்து துக்கப்படுகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, ஆமென், நீங்கள் என்னை எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போட்டாலும் என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எரிகிற அக்கினி சூளைக்கு, ராஜாவின் கைக்கும் அவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் சொன்ன அந்த வார்த்தை தான் ஆமென் தேவன் அக்கினி சூளைக்குள்ள இறங்கி வர வைத்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியில, பாடுகளின் மத்தியில நாம் தேவனை நம்பும் பொழுது தேவன் நமக்காக ஆமென் நம்முடைய பாடுகள்ல, நம்முடைய பிரச்சனைக்குள்ள அவர் இறங்கி வர ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் சொல்லிக்கிற, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன தேவன் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகினது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சூழ்நிலையில் நீ சோர்ந்து போகாத, உன் பிரச்சனையில் நீ சோர்ந்து போகாத. ஆமென். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் தைரியமா நில்லு. உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உனக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. பாடுகளை குறித்து, வேதனைகளை குறித்து, வரப்போற சூழ்நிலை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை உங்களுக்கானவர்களை எல்லாம் செய்து முடிக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக வழிகளை திறப்பா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தோத்து போன ஆவியானவர் அல்ல நமக்குள்ள இருக்கிறது. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், சாத்தானுடைய தலையை நசுக்கின ஆவியானவர் அவர்தான் நமக்குள்ள இருக்கிறார். அவர் ஜெயித்தது போல் அவர் நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்புறேன் இந்த 3 நாட்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை ஆமே சோதரம் நாமளும் நம்முடைய சபையை அனுபவிக்க போகிறது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். எந்த யோர்தான் கரை புரண்டு ஓடி பயமுறுத்தி கொண்டிருந்ததோ இப்போ அந்த யோர்தான் ஓரமா ஒதுங்கி வழிவிட்டு நிற்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஆமென், அந்த மகிமை, அந்த மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். நாம் எதனால இழந்து போகலாம், நம்ம மேல இருக்கிற மகிமை இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம எதனாலும் ஆமென் இழந்து போகலாம், நம்ம மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை இழந்து போயிடக்கூடாது. இந்த அபிஷேகம் ஆமென் புலிதில் இருக்கிறவனையும் குப்பையில் இருக்கிறவனையும் கொண்டு வந்து சிங்காசனத்துல உட்கார வைக்கும். இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை மாத்தும். இந்த அபிஷேகம் நம்முடைய சூழ்நிலையை மாத்தும். இந்த அபிஷேகம் நம்முடைய பிரச்சனையை மாத்தும். நம்முடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் நம்ம என்னத்தை இழக்க கூடாது அப்படின்னா அபிஷேகத்தை இழக்க கூடாது. ஆனால் தாவீது பாவம் பண்ணின பொழுது கூட அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ஆவி என்னை விட்டு எடுத்து போற்றாதீங்க. எனக்கு ராஜ்யபாரம் வேண்டாம், எனக்கு ராஜ பதவி வேண்டாம், எனக்கு புகழ் வேண்டாம், மேன்மை வேண்டாம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்கு வேணும். ஆமென். நான் எதனாலும் இழந்து போகிறேன், ஆனா என்னை இவ்வளவு உயர்த்துக்கு கொண்டு வந்தது உம்முடைய ஆவியானவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீது பாவம் பண்ணின பொழுது கூட அவன் சொல்றது எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? இந்த ஆவியானவர் நான் இழந்து விடக்கூடாது, இந்த ஆவியானவர் எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா காட்டுல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த என்ன ஒரு ராஜாவாக்குனது இந்த ஆவியானவர் தான். ஆமீன். ஆடுகளும் ஆமீன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆமீன் சிங்கமோ ஆமீன் கரடி வந்து என்னுடைய ஆடுகளை பிடித்த பொழுது அதை ஜெயிக்க வைத்தது இந்த ஆவியானவர் தான். கோலியாத்து வந்து நின்ன பொழுது ஆமீன் கோலியாத்தை ஜெயிக்க வைத்தது இந்த ஆவியானவர் தான். ஆமீன் எத்தனையோ பட்டணங்களை ஜெயிக்க வைத்தது இந்த ஆவியானவர் தான். எத்தனையோ பிரச்சனைகளை ஜெயிக்க வைத்தது இந்த ஆவியானவர் தான். ஆமீன். இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ராஜ பதவிக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த ஆவியானவர் தான். இந்த ஆவியானவர் இருந்தார்னா நான் குப்பையில் இருந்தாலும் உயர்வுக்கு வருவேன். இந்த ஆவியானவர் இருந்தாலும் ஆமென் நான் புழுதியில இருந்தாலும் ஆமென் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவேன். இந்த ஆவியானவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவா. இந்த ஆவியானவனை உயர்த்தி வைப்பா. இந்த ஆவியானவனை விடுதலை ஆக்குவா. இந்த ஆவியான் பேரை பெருமைப்படுத்துவா. இந்த ஆவியானவர் எனக்கு கிருபைகளை தருவா. இந்த ஆவியானவர் ஆமென் என்னை உயர்ந்த ஸ்தானங்களை ஏறி இருக்க பண்ணுவா. ஆமென். என் வாழ்க்கையில எது போனாலும் பரவாயில்லை, பண பெயர் புகழ் எது போனாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த ஆவியானவர் மாத்திரம் போதும். இவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் போதுங்க, நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்லா இந்த ஆவியானவர் இருந்ததுனால தான்
இஸ்ரவேல் ஜனங்களால செங்கடலை கடந்து வர முடிந்தது. அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, முன்னால சென்ற மேக ஸ்தம்பம், முன்னால சென்ற தூதன் விலகி பின்னால வந்து நின்னா. ஆமென். பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை தொடாம இருந்த காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆவியானவர் ரெண்டு பேருக்கு நடுவாக வந்து நின்னா. இன்னைக்கும் நிறைய பிரச்சனைகள் நம்மளை தொடாதபடிக்கு, நிறைய பாடுகள் நம்மளை தொடாதபடிக்கு, சத்துரு நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த ஆவியானவர் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பா, ஒரு கவசமாக இருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்கு கவசமா இருக்கிற வரைக்கும் எந்த பார்வனும் தொட முடியாது, எந்த அடிமைத்தனமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இந்த ஆவியானவர் நமக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எந்த வியாதியும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த மரணமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. காரணம், என்னை பாதுகாக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்னை சுற்றிலும் அக்கினி மயமா இருக்கிறார், அக்கினி சூளையா இருக்கிறார். ஒன்றும் என்னை தொடாதபடிக்கு அவர் எப்பொழுதும் என்னை பாதுகாக்கிறவரா, மகிமையினால் என்னை மூடி வைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் இந்த ஆவியானவர் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறவர். இந்த ஆவியானவர் தான் நம்ம சூழ்நிலையை மாத்துகிறவர். இந்த ஆவியானவர் தான் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறவர். இந்த ஆவியானவர் தான் நம்மளை விடுதலையாக்குகிறவர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது வசனம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகம் முறியும், உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை நான் முறிப்பேன், உன் கட்டுகளை அறுத்து போடுவேன் சொன்னவர் இந்த ஆவியானவர் தான். இந்த ஆவியானவரை பெற்ற எந்த மனிதனையும் சத்துரு ஜெயிக்க முடியாது. இந்த ஆவியானவரை பெற்ற எந்த மனிதனையோ சத்துரு மேற்கொள்ள முடியாது. இந்த ஆவியானவரை பெற்ற எந்த மனிதனையோ சத்துரு அடைத்து வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிலரை வெளியே கொண்டு வர போகிறேன். சிலரை ஆமென் என்னுடைய ஊழியத்துக்காக, ஆமென் சோதா என்னுடைய திட்டத்துக்காக வெளியே கொண்டு வர போகிறேன். ஆமென் ஆமென். இந்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் எந்த சத்துருவும் உங்களை ஜெயிக்க முடியாது. இந்த ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் எந்த சத்துருவும் உங்களை சிறைப்படுத்தி வைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, அவர் நமக்கு நிரந்தரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நம்மளை அழைத்து கொண்டு போய் ஆமென் சுதரம் வரப்போகிற ஆமென் சுதரம் கிறிஸ்து இயேசுவோடு கூட ஆமென் இணைக்கிற வரைக்கும், நம்முடைய கரத்தை பிடித்து அவர் கையில ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டா. ஆமென். அவர் நம்மளை விட்டு விலக மாட்டா. இந்த ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறா தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைந்து ஆமென் கிறிஸ்துவை போல் நாம் மாறி ஆமென் பரலோகத்தில் கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கும்படியாக தான் ஆமென் இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறா. இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாள் நம்மளை விடுதலையாக்கி பரிசுத்தமாக்கி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து ஆமென் அவரோடு கூட நம்முடைய மனவாளனாகிய இயேசுவோடு கூட பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த ஆவியானவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் நிரந்தரமாய் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆவியானவர் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறவர். ஆமென். சோதர சத்துருவானவன் நம்மளை சிறைப்பிடித்து வைக்கிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், ஆதாம் பாவம் பண்ணின பொழுது ஆமென் சோதர அவன் ஜீவனை இழந்தான். இந்த ஜீவன் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். எசேக்கியேல் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, என் ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவே, அவர்கள் ஜீவன் பெறுவார் என்று வசனம் சொல்லுகிறது. எந்த ஆதாமை பரிசுத்த ஆவியானவர் இழக்க வைத்தானோ அதே போல பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து அதே பரிசுத்த ஆவியானவரை நிரந்தரமாய் கொடுத்தா. எந்த ஆமை சத்துரு, எந்த பிசாசானவர் ஆமை சோதர ஆதாமை விட்டு ஆமீன் ஆவியானவரை பிரித்தானோ, ஆவியானவரை துக்கப்பட வைத்தானோ, இன்னைக்கு அதே ஆவியானவரை நமக்கு கொடுத்து ஆமீன் அதே
அதே சத்துருவ, அதே பிசாச, அதே சாத்தானை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சாத்தான் மேல்தான் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் கட்டளை இடும் பொழுது, நாம் சொல்லும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த சர்ப்பம் ஆமென் ஆதாமி கிட்ட இருந்த அதிகாரத்தை இழக்க வைத்ததோ, அதே சர்ப்பத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை, அதே சர்ப்பத்தை மிதிக்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சர்ப்பம் ஆதாமி கிட்ட இருந்த அதிகாரத்தை இழக்க வைத்ததோ, அதே சர்ப்பத்தை மிதிக்கிற அதிகாரத்தை அதே ஆவியானவர் நமக்கு கொடுத்து மேற்கொள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நான் முன்பே சொன்னது போல பாதுகாப்பு தான் நம்ம மேல இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு தைரியமா சொல்லுங்க, சாத்தானே உன்னால என்ன தொட முடியாது, வியாதியே உன்னால என்ன தொட முடியாது, மரணமே உன்னால என்ன மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஜெயித்தவர் இருக்கிறார். உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அந்த ஜெயித்தவர் வேற எங்கே இல்ல, அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அதனால அவர் தைரியமா சொல்றாரு, நான் ஜெயித்து நான் உனக்குள்ள வந்திருக்கிறேன், நீயும் அதை ஜெயிப்பா, நீயும் இந்த உலகத்தை ஜெயிப்பா, இந்த உலகத்தின் பாடுகளை ஜெயிப்பா, உலகத்தின் வேதனைகளை ஜெயிப்பா, இந்த உலகத்தின் பாடுகளை ஜெயிப்பா, உலகத்தின் வேதனைகளை ஜெயிப்பா, உலகத்துல வருகிற உபத்திரவத்தை ஜெயிப்பா, உலகத்துல வருகிற ஆமேஸ்வர் ஆபத்துகளை நீயும் ஜெயிப்பாய். அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் எளிமை நிக்கலாமா? ஆமேஸ்வர், இந்த மகிமை ஆமேஸ்தோத்திரம் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. ஆண்டவருக்கு மறுபடியும் சொல்றாரு, ஆமேஸ்தோத்திரம், இந்த மகிமை ஆமேஸ்தோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வழிகளை திறக்கும். ஆமேன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலத்த ஜாதிகளை மேற்கொள்ள வைக்கும். அப்படி எல்லாம் கண்களை மூடி யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு உங்களை அப்படியே ஃப்ரீயா விட்டு கொடுத்துருங்க. ஆமேஷ், அப்படியே அந்நிய பாஷையில பேசுறவங்க நீங்க பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுறவன் தேவனோடு கூட ரகசியத்தை பேசுறா. ஆமேன். உங்களுக்கு உண்டான தேவ வரத்தை நீங்கள் அனல் மூட்டி விடுங்க. ஆமீன். இந்த முதல் நாள், ஆமீன், இந்த முதல் செக்ஷன்ல ஒரு மகிமையோடு தான் நீங்க போக போறீங்க. ஆமீன். வந்த வண்ணமாய் அல்ல, இந்த மகிமை உங்களுக்கு பாதைகளை திறக்கும். இந்த முதல் நாளே சில பாதைகளை திறக்க போகிறது. ரியா பாலா ஷகதரபா. ஆமீன், 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 ஆமீன். நல்ல வாய்களை திறந்து ஆமேஸ்வர யாரையும் நீங்க பார்க்க வேண்டிய எல்லாம் கண்களை மூடி உங்களை ஃப்ரீயா விட்டு கொடுத்து ரி ஷகா மரபலபோ. இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். எல்லா வாய்களை திறந்து ஆமீன். அந்த மகிமை இறங்கட்டும் நாதா. ஆமீன். உம்முடைய மகிமை இறங்கட்டும் நாதா. ஆமென். சோதரே, இப்போலே இறங்கட்டும். இன்னும் ஆமென், இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும். ஆமென். கட்டுகளை உடைக்கிற வல்லமை. ஆமென், 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 ஆமென். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமென். ரிபா லா ஷடா ரகதரபா. இன்னும் ஆமென். இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை இறங்கட்டும், இன்னும் தேவ சக்தி இறங்கட்டும். இன்னும் நல்ல வாய்களை திறந்து எஸ்லா உங்க மேல இருக்கிற வல்லமைதான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தானை பிளக்க போகிறது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையை உடைக்க போகிறது. ஆமென் சோதரா. ஆமென். இங்க இறங்குற இந்த மகிமை, ஆமென் சோதரம், இங்க இறங்குற இந்த மகிமை, இங்க இறங்குற மகிமை உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்கும். இங்க இறங்குற மகிமை உங்களுடைய வீடுகளில் இருக்கிற தடைகளை உடைக்கும். இங்க இருக்கிற மகிமை உங்களுடைய எதிர்காலத்துக்கு விரோதமா இருக்கிற தடைகளை உடைக்கும். ஆமென். இங்க வெளிப்படுகிற மகிமை, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமா இருக்கிற தடைகளை உடைக்கும். இங்க இறங்குற இந்த வல்லமை உங்களுக்கு முன்பாக சவால் விட்டு கொண்டிருக்கிற சில பலத்த ஜாதிகளை,
சில பலத்த வல்லமைகளை அது உடைக்கிறது, அது உடைக்கிறது, அது உடைக்கிறது. உங்க விடுதலை பிசாசு கையில இல்ல. உங்க விடுதலை இனி பிசாசு கையில இல்ல. இனி உங்க வாழ்க்கை பிசாசு கையில இல்ல. இதோ தேவ வல்லமை, 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 இதோ வெளிப்படுகிறது, இதோ வெளிப்படுகிறது, இதோ வெளிப்படுகிறது, இதோ வெளிப்படுகிறது. கட்டுகள் உடைகிறது, இதோ கட்டுகள் உடைகிறது. இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புகிறேன். எஸ் 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 எஸ். இன்னும் 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 தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை. ஆமென். ஃப்ரீயா விட்டு கொடுங்க. இது ஆண்டவர் விடுதலையாக்குகிறார், இது ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். ஆவியானவர் இறங்க இறங்க உங்க சரீரத்தில் இருக்கிற சில பாரங்கள் இப்போது விலகி போகிறது, இப்போது விலகி போகிறது, இப்போது விலகி போகிறது, இப்போது விலகி போகிறது. எஸ் 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 எஸ். இன்னும் 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 இன்னும். ஆமென் ஆமென். வியாதின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற சில ஆவிகள் இப்ப வெளியேறி போகிறது, இப்ப வெளியேறி போகிறது, இப்ப வெளியேறி போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் மாத்துகிறேன், உன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாத்துகிறேன். இதோ தேவ வல்லமை, இதோ தேவ வல்லமை. இன்னும் 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 இறங்கட்டும். இது பத்தாது, இது பத்து. நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும். எஸ்லா 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 எஸ்லா. இன்னும் ஆமென் ஆமென். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ரீ பாபா ராக தர பலபோ ரீ சந்தனா. ஆமென் 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 ஆமென். கட்டுகளை உடைக்கிற ஆவியானுடைய வல்லமை, கட்டுகளை உடைக்கிற ஆவியானுடைய வல்லமை இப்போது இறங்குகிறது, இப்போது இறங்குகிறது, இப்போது இறங்குகிறது. எஸ் 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 எஸ். இன்னும் 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 தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை இறங்கட்டும், இன்னும் தேவ வல்லமை இறங்கட்டும், இன்னும் தேவ வல்லமை இறங்கட்டும். ஃப்ரீயா விட்டு கொடுங்க, ஃப்ரீயா விட்டு கொடுங்க. இனி எடை இல்ல சத்துருவே, இனி எடை இல்ல, எடை இல்ல. எல்லாம் 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 உடைஞ்சு மாறட்டும், எல்லாம் உடைஞ்சு மாறட்டும், எல்லாம் உடைஞ்சு மாறட்டும், எல்லாம் உடைஞ்சு மாறட்டும். எஸ்லா எஸ்லா. இது அக்கினிய போட வந்து அது இப்போது பச்சை எரிகிறது, இப்போது பச்சை எரிகிறது, இப்போது பச்சை எரிகிறது, இப்போது பச்சை எரிகிறது, இப்போது பச்சை எரிகிறது. எஸ்லா. இன்னும் 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 தேவ வல்லமை, இன்னும் தேவ வல்லமை. விட்டுறாதீங்க. அந்த மகிமை வெளிப்படுகிறது, மகிமை வெளிப்படுகிறது. இனி பிசாசு தொட முடியாது. எஸ்லா Yes Lord, yes Lord, yes Lord. Yes. இன்னும் 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 வேகமா, இன்னும் வேகமா. இன்னும் இறங்கட்டும், இன்னும் இறங்கட்டும். அந்த முதுகு பகுதியில் இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு மாறணும். விடு பிசாசு, விடு. எஸ் 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 எஸ். ரகபால ஷட ரகதரபா. இன்னும் நல்ல வாய்களை திறந்து, இன்னும் நல்ல வாய்களை திறந்து. ஆமென். விட்டுறாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆமே சோத்ரா மறைவாய் உங்களுக்கு தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிற ஆமே சோத்ரா அந்த ஆவிகளை அவர் வெளியாக்குகிறார், 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 வெளியாக்குகிறார். இனி மறைவாய் இருந்து ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இனி உங்க ஆசீர்வாதத்தை ஒன்று தடுக்க முடியாது, உங்க நன்மையை ஒன்று தடுக்க முடியாது. இதோ ஒரு தேவ மகிமை, அளவில்லாத தேவ மகிமை அது இறங்கி இருக்கிறது, அது இறங்கி இருக்கிறது, அது இறங்கி இருக்கிறது, அது இறங்கி இருக்கிறது, அது இறங்கி இருக்கிறது. ஆமென் ஆமென் ஆமென். சில கட்டுகள் உடைஞ்சு மாறுகிறது. எஸ் 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 லா. Rakaba la shada raga daraba liba ribiam thara la shaga daraba liba karala do risheme rike dere bya lavo udaga rigantarabo. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். இனி ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, இனி ஒன்று உன்னை சேதப்படுத்தாது, இனி ஒன்று சேதப்படுத்தாது. எஸ்லா. அந்த கால்களில் இருக்கிற கட்டுகள் உடையட்டும், கால்கள் இருக்கிற வேதனைகள் உடையட்டும், கால்களில் இருக்கிற பலகீனங்கள் உடையட்டும்.
இதோ ஆமென் தேவ வல்லமை இறங்க இறங்க, தேவ சக்தி இறங்க இறங்க, எல்லாம் உடைகிறது, எல்லாம் உடைகிறது, எல்லாம் உடைகிறது, எல்லாம் உடைகிறது, எல்லாம் உடைகிறது, எல்லாம் உடைகிறது. எஸ்லா ஒரு அசாத்தியமான வல்லமை, அசாத்தியமான வல்லமை, அசாத்தியமான வல்லமை அது வெளிப்படுகிறது. ஓ ராலாஷே Baba Raba la Sadadaga Riga Balashe Likamara Lado Libakara la Dadaba Rikandarabo. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே. ஒரு திறவுகோல் கொடுக்கப்படுகிறது, ஒரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. நீ பூமியில எவைகளை கட்டுவாயோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும். ஒன்று மனக்கு முன்பாக நிற்க முடியாது. எஸ்லா எஸ்லா நீ பேதுருவா இருக்கிறாய். Rakabalashe Lida daga ramalashe Libaba rabala seke Libramana shavala hantarabo. உங்களை ஃப்ரீயா விட்டு கொடுங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஆமென். விழுந்தாலும் பரவாயில்லை, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஆவியானவர் ஆமென் எனக்கு சொல்லுகிறார், சிலருடைய வாழ்க்கை நான் மாத்துகிறேன். ஆமென். சிலருடைய வாழ்க்கை நான் ஆமென் ஆமென் தலைகீழாக மாத்துகிறேன். இதுவரைக்கும் நீ கீழா இருந்தா, இனி நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். இனி உன்னை மேலாக வைப்பேன். ஆமென். இனி நீ ஒன்றுக்கு அடிமை இல்ல, இனி நீ ஒன்றுக்கு கடன்பட்டவன் அல்ல. எஸ்லா ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஊழியத்தை உன் கரத்துல கொடுத்திருக்கிறேன், பட்டணங்களை உன் கரத்துல கொடுத்திருக்கிறேன். எஸ்லா ஆண்டவர் சொல்லுகிறார், தெக்கப்போலியே போன்ற சில பட்டணங்கள் உண்டு. ஓமா ரது ரது லகமமமஸ்தா. ஹalleluya. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தெக்கப்போலி அப்படின்னா 10 பட்டணங்கள் சேர்ந்த ஒரு மாகாணம் தான் தெக்கப்போலி. ஆண்டவர் சொல்லுகிறார், 10 பட்டணங்களை ஆமேஸ்வர 10 பட்டணங்கள்ல ஆமேஸ்வர என் ஊழியத்தை நீங்க செய்வீங்க. 10 பட்டணங்கள்ல ஆமேஸ்வர பிரான்ச் ஊழியங்கள் ஆமென் நடக்கும். 10 பட்டணங்கள் ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன், நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். ஆமென். நான் பொய் சொல்லுகிற கர்த்தர் அல்ல, நான் மனம் மாறுகிற கர்த்தர் அல்ல, நான் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். எப்படி யோர்தானை பிளப்பதற்கு ஒரு மகிமையை அனுப்பினனோ, அதே போல ஒரு மகிமையை உன்மேல் வைத்து, ஒரு மகிமையை உன்மேல் வைத்து நான் பட்டணங்களுக்குள்ள அனுப்புவேன். நீ பட்டணங்களுக்குள்ள ஊடுருவா, பட்டணங்களுக்குள்ள ஊடுருவா. பட்டணங்களுக்குள்ள இருக்கிற சில சத்துருவின் கோட்டைகள் அது தகர்க்கப்படும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Yes, praise the Lord. நீ நல்லவர், yes, நல்லவர். rakabala shada rakadaraba ரிபியா பாலா ஷாபாலா ஹந்தரபா. மகிமை இறங்கிக் கொண்டே இருக்குது, ஒரு மகிமை இறங்கிக் கொண்டிருக்குது. எஸ் லார்ட், விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. சிலருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்குது, சிலருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்குது. ஆமே ஸ்தோத்ரா. சிலருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே நான் உன்னை முதிர் வயதிலும் கைவிடாது இருப்பேன், நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன் ஜீவன் உன்னை விட்டு போகாது. ஆமென். உன் ஜீவன் உன்னை விட்டு போகாது. நான் உன்னுடைய ஆயுசு காலத்தை நான் ஆமென் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிற காரணம், நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. எஸ் ஜீசஸ். இன்னும் தேவ வல்லமை இன்னும் இறங்கட்டும். இது பத்தாது, இது பத்தாது. நான் பார்க்கிற ஒரு ஆமி சுவர் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒரு தடை உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது பாதி உடைஞ்சிருக்குது. இது பத்தாது நாதா, எரிகக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த சுவர் முழுவதும் தகர்க்கப்படணும், சுவர் முழுவதும் தகர்க்கப்படணும், அந்த சுவர் முழுவதும் தகர்க்கப்படணும். இன்னும் Hallelujah, 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 hallelujah.
எஸ் எஸ் அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. இதோ கட்டி இருக்கிற கட்டுகள், ஆமென் ஆமென் ஆமென், லாசருவை ஒரு சீலை சுற்றி இருந்தது போ, ஆமென், சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் இப்பொழுது இப்பொழுது அவைகள் அவிழ்க்கப்படுகிறது. எஸ் 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 இன்னும் அக்கினி, 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 இன்னும் அக்கினி. எல்லாம் உடைஞ்சு மாறட்டும், எல்லாம் உடைஞ்சு மாறட்டும், எல்லாம் ஃப்ரீ ஆகட்டும், எல்லாம் ஃப்ரீ ஆகட்டும். விடுதலை 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 விடுதலை. Yes. இயேசுவின் நாமத்தில். Yes Lord. Hallelujah. Rakaba lashada ragataraba. Libaba ragataraba. Hallelujah. கிருபை கிருபை. ஆகாதென்று சொல்லி தள்ளப்பட்ட கல் அது மூளை தலைக்கல்லாயிற்று. ஆண்டு சொல்லுகிறார், அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. ஆண்டு சொல்லுகிறார், நான் உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக வைத்திருக்கிறேன். ஆமே சுதரா, உன்னை மூளைக்கு தலைக்கல்லாக வைத்திருக்கிறேன். ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்ட கல் அல்ல, நீ மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறா. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஏறி இருக்க பண்ணுவேன். நான் என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமே, நீ எப்சிபா என்று பியூரா என்றும் அடக்கப்படுவா. உன் வாழ்க்கையில் இருக்கிற இயேசுக்கு சித்தனா மாறினது. Yes Jesus. மகிமையின் மேல். Yes Jesus. Yes. மகிமையின் மேல் மகிமை. Thank you Master. ரத்தத்தால். Thank you Master. Thank you Lord. Thank you Master. ஆவியானவரே, இந்த மகிமை இறங்கிக் கொண்டே இருக்குது, ஆவியானவரே, அளவில்லாமல் இறங்கிக் கொண்டே இருக்குது. அதை அசட்ட பண்ணிராதீங்க. ஆமென், அதை அசட்ட பண்ணாதீங்க. Yes. என்னுடைய மகிமையினால நான் உன்னை நிரப்புகிறேன், உன்னை நான் ஒரு அடையாளமாய் நான் வைக்க போகிறேன். தேசத்துக்கு ஒரு அடையாளமா நான் வைக்க போகிறேன். என் கிருபை வரங்களை உனக்கு அளவில்லாமல் கொடுத்து, அனுசலா, நீ நிறைய ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். அன்று சொல்லா, நான் உன்னை உன் கரத்தை பிடிச்சு நான் தூக்கி இருக்கிறேன், உன் கரத்தை பிடிச்சு நான் தூக்கி இருக்கிறேன். அன்று சொல்லா, பேதுருவை எப்படி செங்கடலுக்குள்ள இருந்து அந்த கடல் மூழ்கடிக்கிறது நான் தூக்கி எடுத்தனோ, அதே போலதான் உன் கரத்தை பிடிச்சு நான் தூக்கி இருக்கிறேன். நான் உன்னை ஒரு அடையாளமாய் நிறுத்த போகிறேன். பேதுருக்கு அடுத்ததாக யாரும் இன்னும் கடல் மேல நடக்கல. அன்று சொல்லா, அதே போல சில அடையாளங்களா நான் உன்னை நிறுத்துவேன். என் மகிமை அளவில்லாமல் உன் மேல வைத்திருக்கிறேன் சொல்லுவேன். Yes Lord. Hallelujah, glory to the Lord. Yes Lord. கிருபையின் தேவன், வல்லமையின் தேவன், Yes Lord. மகிமையின் தேவன், இந்த மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கு. தேவ மகிமை, இந்த மகிமை நீங்க அனுபவிச்சு கொண்டே இருங்க. தேவ மகிமை, இந்த மகிமை அனுபவிச்சு கொண்டே இருங்க. glory. சிலருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். ராதியாதல் ஜடதரா. Yes Lord. Yes Lord. Hallelujah. Yes Lord. நீ நல்லவர். Yes Lord. நீ நல்லவர். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல. இதுவரைக்கும் தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனா தான் இருந்தான். நான் தேசத்துக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணது போல, சவுல் வேறு ஆவியுடையவனா இருந்தது போல, இந்த 3 நாட்கள் மீட்டிங்க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்துக்குள்ள போக போகுது. அந்த சொல்ல ஒரு பெரிய திருப்பத்துக்குள்ள போக போகுது. நீங்க நினைப்பீங்க, எப்படி கடந்து வந்த, எப்படி இதை கடந்து வந்த. நீ என் கரத்தில் இருக்கிறவன், நீ விலையேற பெற்றவன். ஆண்டு சொல்றா, நீ என் பிரியம், என் ரூபவதி.
நீ என்னுடையவள், நான் உன்னை மறக்கல, உன்னை புறம்பே தள்ளல நான் சொல்றாரு. நான் உன்னை கைவிடல நான் சொல்றாரு. ஆண்டவரே நீர் என்ன மறந்தீரோ என்று சொல்ல, இல்ல இல்ல நான் உன் கூட தான் இருக்கிறேன். கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து கொண்டிருக்கிற உன்னோடு கூட தான் நான் இருக்கிறேன். தண்ணீர்களை கடந்து கொண்டிருக்கிற உன்னோடு கூட தான் நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடல. நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். தேசத்துக்கு நான் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறேன். நீ ஒரு தெபோரா, நீ எழும்புகிற வரைக்கும் பட்டணங்கள் பாலாய் கிடக்கும். தெபோராலே நீ எழுந்திரு, பாலாய் போன பட்டணங்களை மீட்கும்படி, பாலாய் போன பட்டணங்களை மீட்கும்படி தெபோராலே நீ எழும்பு. நீக்கு ஆண்டு சொல்ற, என் மகிமை அளவில்லாம உண்மையில ஊற்றி கொண்டிருக்கிற அந்த என் வார்த்தை உன் வாயில நான் வைத்திருக்கிறேன். நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாத, என்னால முடியாதுன்னு சொல்லாத. அந்த தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை எனக்காக நான் வேறு பிரித்திருக்கிறேன். என் வார்த்தை உன் நாவல வைத்திருக்கிறேன். என் வார்த்தை நீ தைரியமாய் அறிவி, தைரியமா அறிவி. அன்று சொல்ற, நீ நிறைய பேருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்லாம நீ உனக்குள்ள மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிற அவருடைய இரத்த பழி உன் மேல வரும். அன்று சொல்ற, அவருடைய இரத்த பழி உன் மேல வரும். அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக தான், அவர்களை குறித்து தான் மறைபொருளை நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். ஆண்டவரே நான் சொன்ன அவங்க கேட்பாங்களா? ஆண்டு சொல்ல, நான் உனக்கு என்ன சொல்லணும் அதை போய் நீ தைரியமா சொல்லு, தைரியமா சொல்லு. ஓ வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டு சொல்றா, நீ சாதாரணமானவள் கிடையாது. நீ ஒதுங்கி போகாத, நீ விலகி போகாத. திறப்பிலே நிற்கும்படியாக தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வேதனையோடு சொல்லுகிறார், துக்கத்தோடு நின்று சொல்லுகிறார், என் மகளே மகனே, திறப்பிலே நிற்க வேண்டிய நீ ஏன் ஓரமாய் ஒதுங்கி போகிறாய்? அழிந்து போகிற என் ஜனங்கள் உனக்கு தெரியவில்லையா? பாவத்துல மூழ்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் தெரியவில்லையா? எலும்பு உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். போதும், அமைதியா இருந்த நாட்கள் போதும். சகோதரி சகோதரனே, அன்று சில 2025 கிரகிக்க முடியாத காரியங்களை நான் உன்னை கொண்டு செய்ய போகிறேன். ஆண்டு சொல்லுகிறா, ஆமென். இந்த கூட்டத்தை ஆரம்பித்தது உனக்காக தான். உன்னை வேறு மனுஷியாய் மாத்தி 2025 ஒரு பெரிய அடையாளமா தேசங்களுக்குள்ள உன்னை நிறுத்த போகிறேன். இது உனக்காக தான். நாட்களை நீ பயன்படுத்திக்கொள், அசட்டையா இருக்காத. வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் இந்த நாட்கள். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானி
விலகாதிருக்கும் வெறும் கோலும் கையும் வெறும் பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார் நடத்துவதும் நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும் ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார் என்னையும் நடத்துவது நிச்சயமே கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். Praise the Lord. தேவ கரங்களில் தெய்வ சந்நிதியிலிருந்தும் தேவனுடைய மகிமையிலிருந்தும் இந்த நல்ல பகல் வேளையில் கர்த்தர் நம் மத்தியில் இறங்கி வந்தாரே, அவருடைய மகிமையை விளங்க பண்ணினாரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்மை அழைத்து ஒன்றாக்கி இந்த நல்ல பகல் வேளையில கர்த்தருடைய மகிமையை காணும்படியாய் அவருடைய வல்லமையை ஆமே தேவன் நம்மை வைத்த அந்த திட்டத்தை ஆமென் தேவனுடைய தீர்மானம் என்னதென்று அறியும்படியாய் கர்த்தர் நமக்காக வெளிப்பட்டாரே. இந்த முதல் பகுதியில கர்த்தருடைய மகிமை நம் வாழ்க்கையில் சபையில் தேசத்தில் சபை குறித்த எதிர்காலங்களை விளங்க பண்ணின தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise ye the Lord. Glory to the Lord. கர்த்தருடைய கரங்கள் நம்மை விட்டு கொடுப்போம். இந்த நாளின் மாலை வேளை கூட கர்த்தர் ஆமென் நம் மத்தியில் பலமாய் வெளிப்பட போகிறார். 6 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் தொடர்ந்து நாம் இந்த காரியத்தில் ஆராதித்து தேவ சப்தம் கேட்க ஆமே ஆவலோடு ஆயத்தமாய் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இந்த நாளை நீர் எங்களுக்கென்று முன் நிர்ணயித்து ஆரம்பித்த இந்த நேரத்திலிருந்து இதுவரை உம்முடைய மகிமை கூட இருந்து எங்களை நடத்தினதற்காய் அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அந்தரங்கங்களை காண்கிற தெய்வ கரம் இந்த நாளிலும் பலமாய் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. வாஞ்சையுள்ளவர்களை நிரப்ப